உலகெங்கும் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்நேர வணக்கம். இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது பூனையாரும் எலியாரும். கர்ஷனன் என்பவருடைய வீட்டிலே மஞ்சு என்ற பூனையாரும் குரு என்ற எலியாரும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த பூனையாருக்கும் எலியாருக்கும் தினம் தினம் போட்டி. பூனையார் அந்த எலியாரை பிடிப்பதற்காக பாய்வதும் எலியார் பறிச்சு கொண்டு ஓடுவதுமாக நடக்கும். பூனையார் கீழே வீட்டுக்குள்ளே திரிவார். அவர் தனக்கு ஏறக்கூடிய உயரத்துக்கெல்லாம் ஏறுவார். ஆனால் அந்த குரு என்ற எலியார் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த மோட்டுக்குள்ளால கடகட கடகடாண்டு ஓடுவார். கடகடாண்டு ஓடுவார். கீச் 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 என்றெல்லாம் கத்துவார். அப்போ இவர் கீச் கீச் என்று கத்துக்கின்ற போது இவருக்கு பூனையாரு கோபம் வந்துடும். கோபம் வந்தால் பூனையார் மியாவும் மியாவும் வந்து கத்துவார். அப்படி தினமும் நடந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் மஞ்சு என்ற பூனையார் என்ன செய்கிறாருன்னா, கீழே நின்று சொல்லுகிறார், குரு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம். நாங்கள் ஒப்பந்தத்துக்கு வந்தோம்னு சொன்னால்தான் எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம். அப்போ நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கணுமெண்டு. அப்போ இந்த மஞ்சு சொன்னதை எலியார் நம்பிட்டார். அப்போ மஞ்சுன்ற கதையை நம்பிய குரு இறங்கி வருகுது. அப்போ நாங்களும் ஒப்பந்தம் போடுவோம்னு சொன்னேன். அப்போ இவர் சொல்கிறார் பூனையார், அப்போ இனி இந்த ஒப்பந்தத்தின் விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். நீ எங்கேயும் கீழே ஓடி திரியலாம், நானும் உன்னை பிடிக்க மாட்டேன், நீயும் எப்படி வந்தாலும் ஓடி திரியலாம்னு சொல்லுகின்ற போது, அப்போ குரு இறங்கி மஞ்சு பக்கத்தை மஞ்சுக்கு கை கொடுக்குது. அப்போ கை கொடுக்க மஞ்சு என்ன செய்து விட்டார், குருவை பிடிச்சி அடித்து பிச்சறிஞ்சு விட்டார். இப்போ இந்த கதையிலிருந்து எங்களுக்கு என்ன தெரிய வருது என்று சொன்னால், இப்போ பூனையும் எலியும் என்றால் பூனையும் எலியும் போல என்று சொல்லுவார்கள். ரெண்டுமே எப்போவுமே எதிரெதிரானவை. அப்போ இந்த எதிர் துருவங்கள் ஒன்று எப்போவுமே சேர முடியாது. இப்போ இந்த எங்களோட ஒவ்வாதவர்களை அல்லது நடைமுறைக்கு புறம்பானவர்களோட அல்லது எங்களோட செயற்பாடுகளுக்கு புறம்பான செயற்பாடுகளை உள்ளவர்களோட இணைய முயற்சிப்பதானது இந்த மஞ்சு விட்ட மாட்டிய குருவாருக்கு நேர்ந்த கதி மாதிரித்தான் அப்படி இணைய முயற்சி போர்களுக்கும் நடக்கும். எனவே நாங்கள் எங்களுடைய நண்பர் யார், எதிரி யார், துரோகி யார் என்றதை இனங்கண்டு நடக்க வேண்டும். அவ்வாறு இனங்கண்டு நாங்கள் செயற்படுவோம் என்றால் எப்பவுமே நாங்கள் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். எனவே இந்த மஞ்சுவையும் குருவையும் போல இல்லாது நாங்கள் சிறப்பானவர்களாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்ததொரு கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.